உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வெட்வரி திருத்தத்தினால் தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்களும் 3 வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெட்வரி திருத்தத்தினால் தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்கள் 42% அதிகரிக்கும் என செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்கள் 3 வீதத்தால் மட்டுமே அதிகரிக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொலைபேசி கட்டணங்கள் மற்றும் இணைய வசதிகளுக்கு ஏற்கனவே 15% வெட்வரி அறவிடப்படுவதாகவும் புதிய வரி திருத்தத்தின் கீழ் 3% மாத்திரமே அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றினால் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. அவர் 5 லட்சம் ரூபாய் பிணை மற்றும் தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதேவழி போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 1 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவலை தடுக்க இன்று முதல் துப்புரவற்ற இடங்களுக்கு சிவப்பு அறிவுறுத்தல் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயின் தாக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சடுதியாக அதிகரித்திருப்பதனால் நீர் தேங்கி நுழம்பு குடம்பிகள் பரவக்கூடிய இடங்களை அடையாளம் காணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினர் முல்லைத்தீவு கருத்துரை பெற்று பிரதேச சபையினுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி பிரதேச சபை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை உத்தியோகத்தர்கள், சுகாதார பரிசோதகர்கள், இராணுவம், போலீசார் இணைந்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை இன்று காலை முதல் மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், ஏனைய நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை உடனடியாக அகற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு அபாய நிலையினை கருத்தில் கொண்டு சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தல்கள் மீறும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நடைபெறவிருக்கும் தேர்தல்கள் இலங்கை அரசியல் அரங்கில் முனைப்பேதும் இல்லாத வகையில் மிகவும் உக்கிரமான போரை உருவாக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், தற்போது உருவாகியுள்ள அரசியல் முகாம்களும் அரசியல் பிளவுகளும் சாதாரணமானவை அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வருகின்ற தேர்தல்கள் தேசிய மக்கள் சக்திக்கு செய் அல்லது மடி என்ற சவாலாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை அரசியல் போரில் தேசிய மக்கள் சக்தி தோல்வியுற்றால் அது நாட்டையும் மக்களையும் மேலும் துயரத்திற்கு இட்டுச் செல்லும். இன்னும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நாட்டை புது அபிலாசைகளுடன் ஒரு பாதையில் வழிநடத்தும் என்றும் திசாநாயக்க கூறியுள்ளார். தொடர்ந்தும் நீண்ட காலமாக அரசாங்கத்தால் கடைபிடித்து வரும் தோல்வியடைந்த பொருளாதாரம் மற்றும் அரசியல் கொள்கைகளுக்கு எதிராக புதிய பொருளாதார பயணத்தை உருவாக்கும் சித்தாந்தத்தை தேசிய மக்கள் சக்தி விவாதிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனைகளை மின்சார சபை அடுத்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சனா வீசுகரை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது, மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பான வரைவு எதிர்காலத்தில் திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாது மின்சார சபையின் சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாகவோ அல்லது நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை மீறும் வகையிலோ செயற்படும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மின்சார சபை நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் கடந்த 1 ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. அத்துடன் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் எனவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சில நிலநடுக்கத்தை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மீட்பு பணியானது பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒருமக்கள் முன்னிலையில் 5 சிறார்களை கயிற்றினால் கட்டி அவர்களை கொடூரமாக தாக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி வரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஈவிரக்கமற்ற செயல் இந்தியாவின் பீகாரில் அரங்கேறியதாக தெரிய வந்துள்ளது. சிறுபான்மை இனத்தை சேர்ந்த சிறுவர்களே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வெளியால் கதறும் போது பொதுமக்கள் யாரும் உதவ முன்வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்னும் இத்தாக்குதல் சம்பவம் எப்போது எதற்காக இடம்பெற்றது என்பது குறித்து விவரங்கள் வெளியாகவில்லை. குறித்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இணையவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.